தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலை தெய்வத்தினுடைய அந்த திருவொளி காட்சியாக மலையின் மேல் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு பக்தர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். மலையின் மேலே அதேபோல் கீழே பக்தி பரவசத்திலே உண்ணாமுலை உடன் அண்ணாமலையார் இங்கே நமக்கு உற்சவமூர்த்தியாக காட்சியளிக்கிறார், துள்ளி வருகிறார். பக்தர்களின் மனத்தில் பக்தியும் துள்ளி எழுகிறது. அவன் மேல் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மிகுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆம், இந்த அண்ணாமலை தெய்வம் ஆனவர் நமக்கு குழந்தை செல்வத்தையும் அள்ளித்தரக்கூடிய அந்த தெய்வமாக இருக்கிறார். எனவேதான் இந்த கோயிலே கரும்பு தொட்டில் கட்டும் பழக்கமானது இருக்கிறது. இது ஒரு முக்கியமான நேர்த்திக்கடனாக இந்த கோவிலிலே பார்க்கப்படுகிறது. கரும்பு தொட்டிலை இட்டு கிரிவலம் வந்தால், அண்ணாமலையாரை தரிசித்தால் கேட்ட வரமாகிய குழந்தை வரமானது கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதோ இந்த அண்ணாமலை திருத்தலம் தொடக்க காலம் தொட்டே, இந்த உலகம் உருவான காலம் தொட்டே இருந்து வரக்கூடிய ஒரு மலையாக நம்பப்படுகிறது. ஆம், இந்த மலையானது கலியுகத்திலே கல்மலையாக இருந்தாலும் கூட இதற்கு முந்தைய யுகங்களிலே அக்னிமலையாகவும் மரகத மலையாகவும் தாமிர மலையாகவும் யுகமாக இருந்து இப்பொழுது நம்முடைய கலியுகத்திலே நமக்கு அண்ணாமலையாக, அண்ணாமலையே மலையாக, மலையே அண்ணாமலையாக காட்சியளிக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் இன்றைய தினம் தீபத் திருவிழாவானது இனிதே நடைபெற காத்திருக்கிறோம். இந்த நவத்வாரப்பதியிலே இங்கே 9 கோபுரங்களை கொண்ட அழகான திருவண்ணாமலை திருத்தலத்தை நாம் ரசித்து வருகிறோம். இதில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ராயர் கோபுரமாகவும் நமக்கு காட்சியளிக்கக்கூடியது. கிருஷ்ணதேவராயரால் இந்த கோபுரத்திற்கான ஆயத்தப்பணிகள் தொடங்கப்பட்டாலும் அவருடைய காலத்திற்கு பின்னர் நமக்கு இந்த கோபுரமானது சிவநேசர் மற்றும் லோகநாதர் ஆகிய முனிவர்களின் வேண்டுதலுக்கிணங்க செவ்வப்ப நாயக்கரால் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரமாக நம்மால் காண முடிகிறது. இந்த கோபுரம்தான் தென் தமிழகத்தின் 2ஆம் உயர்ந்த கோபுரமாக 217 அடி கோபுரமாக நமக்கு காட்சியளிக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலினுடைய கோபுரம் 215 அடி கோபுரமாக இருக்கிறது. அதைவிட உயர்ந்த கோபுரமாக இந்த ராயர் கோபுரமாக இருக்கக்கூடிய ராஜகோபுரம் நமக்கு காட்சியளிக்கிறது என்று சொல்லலாம். இதிலே 11 நிலைகளை கொண்ட கம்பீர கோபுரமாக நமக்கு இந்த ராஜகோபுரம் காட்சியளிக்கிறது. கோபுரத்திலே ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள சிலைகளும் பக்தர்களுடைய பக்தியை மேம்படுத்தும் விதமாக அரிய சிற்ப வேலைப்பாடுகள் உடைய சிற்பங்களாக காட்சியளிக்கிறது என்று சொல்லலாம். ஆம், இந்த கோபுரத்திலே விநாயகர், முருகர், பிரம்மா, துர்க்கை, காளை வாகனத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், மயில் மேல் அமர்ந்த முருகன், அன்னப்பறவை என்று லிங்கங்கள் என்று பல வேலைப்பாடுகள் உடைய சிற்பங்கள் நமக்கு இந்த கோபுரத்திலே காட்சியளிக்கிறது. இங்கே கோபுரத்திலே ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள பூதகணங்களும் கூட கண்களுக்கு விருந்து கொடுப்பதாக இருக்கிறது என்று சொல்லலாம். கோபுரத்தின் இடது பக்கத்திலே செல்வகணபதி சிலையானது நமக்கு காட்சியளிக்கிறது. இப்படி ராஜகோபுரம் கம்பீரமாக எழுந்தருளி நின்று வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நுழைவாயிலேயே அண்ணாமலையாரின் அந்த கம்பீரத்தையும் பக்தியையும், பக்தியின் நெடிய தன்மையையும் ஆழ்ந்த தன்மையையும் உணர்த்துவதாக இந்த ராஜகோபுரமானது இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த கோபுரத்தை பற்றி நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். இங்கேதான் 16வது நாள் முன்னவர்களுக்கான மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய பழக்கமும் இதற்கு முன் இருந்து வந்திருக்கிறது என்று சொல்லலாம். மோட்சபுரியாக விளங்கக்கூடிய தலமான அண்ணாமலையாரினுடைய இந்த திருத்தலத்தில் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய அந்த பழக்கமும் இருந்து வந்திருக்கிறது. முன்னோர்களுக்காக அந்த பழக்கம் நிறைவேறக்கூடிய இடமாகவும் இந்த ராஜகோபுரமானது இருந்திருக்கிறது. இந்த ராஜகோபுரத்திற்கு அடுத்தபடியாக உயர்ந்த கோபுரமாக இங்கே இருக்கக்கூடியது மேற்கு கோபுரமாக இருக்கக்கூடிய
பேய் கோபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோபுரம். இது மேற்கு கோபுரம் தான். இந்த மேற்கு கோபுரம் பேச்சு வழக்கிலே மேற்கோபுரம் என்று மாறி பின்பு அது மருவி மருவி பேய் கோபுரம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது என்று நம்மால் காண முடிகிறது. இதற்கு பின் இருக்கக்கூடிய கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்று சொல்வார்கள். பெருமாளுக்காக யானையின் மீதேறி நாம் திருமஞ்சனத்திற்கான நீரை கொண்டு வரக்கூடிய கோபுரமாக அமைந்திருக்கக்கூடியதுதான் திருமஞ்சன கோபுரம். இந்த கோபுரமும் சுமார் 150 அடி உயர கோபுரமாக நமக்கு காட்சியளிக்கிறது. இந்த கோபுரத்திலும் திருமஞ்சன கோபுரத்திலும் கூட நமக்கு எண்ணற்ற கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன. இந்த கல்வெட்டுகள் இந்த கோயிலினுடைய வரலாற்று சிறப்புகளை உணர்த்துவதாக அமைகிறது என்று சொல்லலாம். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.